அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்மை குறைபாடு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆண்மை குறைபாடு அப்படின்றது தாம்பத்தியம் வச்சிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்மை குறைபாடு தான், அல்லது கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு குழந்தை பிறக்கலைனாலும் கரு உருவாகலைனாலும் அதுவும் ஆண்மை குறைபாடு தான். இப்ப பெண்மை குறைபாடுன்றத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறது இல்ல, அது தனியா அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல ஆண்மை குறைபாடை பத்தி தான் பார்க்க போறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு பிறந்ததுல இருந்து தாம்பத்தியம்ன்றது முடியாம இருக்கும், அதெல்லாம் ஜாதக அமைப்பு தான். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் அந்த மாதிரி தாம்பத்தியம் இல்லாம போகும், வச்சுக்க முடியாம போகும். சில பேருக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும் தாம்பத்தியம்ன்றது, அதுக்கப்புறம் முடியாம போயிடும் உடல் ரீதியா. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தாம்பத்தியம் சார்ந்த சில விஷயங்கள் ஜோதிட ரீதியா சொல்றேன், கேளுங்க, எந்தெந்த பாவங்களை குறிக்குதுன்னு. இப்போ இந்த விளக்கத்தை நல்லா கவனிங்க. இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா, தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு 12 ராசிகளை பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1, 5, 9 இதுதான் தர்ம திரிகோணம். 2, 6, 10 இது அர்த்த திரிகோணம். 3, 7, 11 இது காம திரிகோணம். 4, 8, 12 இது மோட்ச திரிகோணம். இதுல நல்லா கவனிங்க, 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 சொன்னோம். இதுல 1, 4, 7, 10 இதை நம்ம கேந்திரம்னு சொன்னாலுமே நல்லா கவனிங்க, இதுல 7ஆம் பாவகத்தை எடுத்துக்குங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 1, 4, 7, 10 அப்படின்றது உடல் சம்பந்தப்பட்ட சந்தோஷம். 1, 4, 7, 10. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2, 5, 8, 11 2, 5, 8, 11 பணபரஸ்தானம் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப இதுல சொல்லல, அது தனி கான்செப்டா பாத்துக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை தான் பேச போறோம், அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயமே பேசுவோம். இப்போ இந்த 2, 5, 8, 11 அப்படிங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது. 1, 4, 7, 10 உடல் சம்பந்தப்பட்டது. 2, 5, 8, 11 மனசு சம்பந்தப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3, 6, 12 இது உயிர் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய ஆத்மா. இப்போ இதுல நல்லா கவனிங்க, 1, 4, 7, 10 உடல் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல 7 எடுத்துக்குங்க. அடுத்ததா அது உடல். 2, 5, 8, 11 எடுத்துக்குங்க, அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அடுத்ததா 3, 6, 12 இதுல 3ஆம் பாவகத்தை எடுத்துக்குங்க, உயிர் சம்பந்தப்பட்டது. இப்போ 3, 7, 11 வந்துருச்சுங்களா, காம திரிகோணம். இப்போ உயிர் சம்பந்தப்பட்ட வீடுகள்ல பாத்தீங்கன்னா பாவகங்கள்ல 3ஆம் பாவகம், உடல் சம்பந்தப்பட்டதுல 7, உள்ளம் சம்பந்தப்பட்டதுல 11. இப்போ இந்த 3, 7, 11 ஒரு ஜாதகத்துல காம திரிகோணமா செயல்படும். காலப்புருஷ இலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகம் மிதுனம், 7ஆம் பாவகம் துலாம், 11ஆம் பாவகம் கும்பம். இது காம திரிகோண ராசிகள். தாம்பத்தியம்ன்றது காமம்ன்றது முதல்ல அங்க சரியா இருக்கணும், அப்பதான் தாம்பத்தியம்ன்றது சரியா இருக்கும். அப்போ இந்த ஒரு ஜாதகத்துல இப்ப நம்ம ஆண்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், பெண்களுக்கு அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவுல ஆண்களுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு ஜாதகத்துல 3, 7, 11 நல்லா இருக்கணும். இது மட்டும் நல்லா இருந்துட்டா பத்தாது, விளக்கமா சொல்றேன் கேளுங்க. இப்போ 3ஆம் பாவகம் அப்படின்றது வீரியத்தை குறிக்கக்கூடியது. வீரியம் இல்லைன்னா அங்க தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது. 7ஆம் பாவகம் அப்படின்றது தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது, கணவன் மனைவிய. 11ஆம் பாவகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகமா வரும்.
இப்ப 7ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகம் திரிகோண ஸ்தானமா வரும். இப்போ இந்த 11 அப்படின்றது பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகம் வீரியம், 7ஆம் பாவகம் தாம்பத்தியம். 11ன்றது அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயமும் சரி, ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதிக நாள் நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும்னா இந்த 3, 7, 11 நல்லா இருக்கணும். அப்பதான் அதிக நாள் நீடிச்சு ஒரு உறவுன்றது இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போ ஒரு ஜாதகத்துல இந்த காம திரிகோண ராசின்னு சொல்லப்படுற இந்த 3, 7, 11 ஓரளவு நல்ல நிலைமையில இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கும். இப்போ இந்த பொருத்தம் பார்த்தா என்ன பண்றோம்? யோனி பொருத்தம் பார்க்கிறோம். யோனி பொருத்தம் அது செக்ஸ் உறுப்பை குறிக்கக்கூடியது. ஆனா தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்துதான் முடிவு பண்ணணும். அந்த யோனி பொருத்தம் இருந்துட்டா மட்டுமே அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நல்லா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு ஜாதகத்துல இந்த 3, 7, 11 ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான், அல்லது எந்த அளவுக்கு இந்த 3, 7, 11ஆம் பாவகம் காம திரிகோண ராசிகள் நல்லா இருக்குதோ, காலபுருஷ லக்னத்துக்கு இந்த மிதுனம், துலாம், கும்பம், நீங்க எந்த ராசி நட்சத்திர லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, காலபுருஷ லக்னத்தையும் பார்த்துக்கணும். இந்த மிதுனம், துலாம், கும்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்தும் காமம்ன்ற ஒரு விஷயம் ஒரு ஆண்களுக்கு இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய அந்த பாவகத்தை லக்னமா வச்சுக்கலாம். அடுத்ததா சூரியன் இருக்கக்கூடிய பாவகத்தை லக்னமா போட்டுக்கலாம். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசி, 7ஆம் பாவகம், அப்புறம் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல, இதையெல்லாம் வச்சுதான் வரக்கூடிய மனைவியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாவே செக்ஸ குறிக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இப்ப சுக்கிரன்ற ஒரு கிரகமே இல்லைன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேரும் காவி வெட்டி தான் கட்டிட்டு சுத்தணும். தாம்பத்தியன்ற ஒரு விஷயமே கிடையாது. செக்ஸுக்கு அதிபதி சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல, அதாவது பாவகத்துல 3, 7, 11 சொன்னா, இன்னும் சில பாவகங்கள்லாம் இருக்கு சொல்றேன். கிரகத்துல பாத்தீங்கன்னா முதல் நிலை சுக்கிரன் தான். அதுக்கு அடுத்த நிலை செவ்வாய் உண்டு. என்ன, ரத்தக்காரகன், அந்த செக்ஸ் உணர்ச்சியை தூண்டுறது செவ்வாய். ஆனா சுக்கிரன் அதை நிறைவேற்றுறது. செக்ஸ் காரகம் வைக்கக்கூடியது யாருன்னா அது சுக்கிரன் தான். இப்போ ஒரு ஜாதகத்துல ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், அடுத்தது சுக்கிரன் இருக்கக்கூடிய பாவகத்துக்கு 7ஆம் பாவகம். மொத்தமாவே ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், சுக்கிரன் இருக்கக்கூடிய பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்தும், சுக்கிரன் எந்த அளவுக்கு பலமா இருக்காரோ அதை பொறுத்தும் தான் வரக்கூடிய மனைவியை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா ஒரு ஆணோட செக்ஸ் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை, இந்த இடத்துல அதிக செக்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்றேன், யாரும் தவறா நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இங்க எதுவுமே தவறுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. யாருக்கு எது தேவையோ அதுவே தர்மம்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த புரியணும் அப்படின்னா நம்ம அதை அப்பட்டமா சொல்லிதான் ஆகணும். நம்ம எல்லா வார்த்தையும் சொல்ல முடியாது, ஆனா குறிப்பிட்ட சில வார்த்தைகளை சொல்லிதான் ஆகணும். அதனால அந்த வார்த்தையை சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ ஒரு ஆணோட செக்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த லக்னம் எதுவா வேணாலும் இருக்கலாம், ஜென்ம லக்னம். அடுத்தது சந்திர லக்னம், சந்திரன் எங்க இருக்காரோ அதை லக்னமா போட்டுக்க வேண்டியதான். அடுத்ததா சூரியன் இருக்கக்கூடிய பாவகத்தை லக்னமா போட்டுக்க வேண்டியதான். இப்போ ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், இந்த 3 லக்னத்துக்குமே 8ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த 8ஆம் பாவகத்தோட நிலையை பொறுத்துதான் அதுவும் உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா
காலபுருஷ லக்னத்துக்கு 8ஆம் பாவகம் விருச்சிகம். அந்த ராசியோட தன்மை ஒரு ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, விருச்சிக ராசி ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமா இருக்கு அல்லது பலகீனமா இருக்குன்றத பொறுத்தும், அடுத்ததா சுக்கிரன் எந்த அளவுக்கு பலமா இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் தான் ஒரு ஆணோட செக்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல சொன்ன எல்லாமே நல்லா இருந்தாலும் சுக்கிரன் கேதுவோட பலமா சம்பந்தப்பட்டாருன்னு வைங்களேன், அங்க வந்து தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள், அது மனைவி கூடவா இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், தாம்பத்தியம் என்ற விஷயம் அவ்வளவு சிறப்பா இருக்கவே இருக்காது ஜென்மத்துக்குமே. ஏதாவது தசா புத்தி கொஞ்சம் நல்லா இருந்தா அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்குமே அந்த செக்ஸ் தாம்பத்தியம் சார்ந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது, சுக்கிரன் கேதுவோட பலமா சம்பந்தப்பட்டா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களோட தாம்பத்தியம் வச்சுக்குவாரா அப்படின்றத பாத்தீங்கன்னா, இதை யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு யாரும் ஒரு தப்பான ஒரு நம்பிக்கைக்கு வந்துடவும் வேணாம். ஏன்னா அந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கு, எந்த அளவுக்கு பலமா இருக்கு பலகீனமா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஜோசியர் இருக்காங்க. அத வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடரா இல்லாதவங்க அல்லது ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் கத்துக்காதவங்க மேலோட்டமா பார்த்து எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ம லக்கணம், சந்திர லக்கணம், சூரிய லக்கணம், அதுக்கு 12ஆம் பாவகத்தை பார்க்கணும். அந்த 12ஆம் பாவகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ, சுக்கிரன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரோ அதை பொறுத்து தான் ஒரு ஆணுக்கு மற்ற பெண்களோட பழக்க வழக்கம் வருமா வராதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படல, அந்த 12ஆம் பாவகம் இப்ப ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகும். ஆமா, எல்லா விஷயத்தையும் இந்த கிரகங்க இருந்தா இப்படி ஆயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா மேலோட்டமா ஓகே ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த பாவத்துல இந்த கிரகம் இருந்துருச்சு அதனால இப்ப இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன்னா ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா விதிகள் இருக்கிற மாதிரி விதிவிலக்குகளும் இருக்கு. ஆனா எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா பல விதிகளுக்கு விதிகள் இருந்தாலும் விதிவிலக்குகள் இருக்கு. ஆனா விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விதிவிலக்குகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. விதிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதற்கான விதிவிலக்குகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில ஜாதகம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும், எடுத்து பார்த்த உடனே ஒரு கிரகம் கூட ஆட்சியா இருக்காது, உச்சமா இருக்காது, ஆனா அவங்க கோடீஸ்வரனா இருப்பாங்க. எப்படி? அதுக்கு தான் விதிவிலக்குகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். விதியை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருந்தா தோத்து போயிடுவோம் நம்ம ஜோதிடத்துல. ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல முக்கியமான பாவகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செக்ஸ் உறுப்பை குறிக்கக்கூடியது 8ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் தாம்பத்தியம்னு வந்துருச்சு, தாம்பத்திய உறவு சார்ந்த விஷயங்கள். 2ஆம் பாவகம் அப்படின்றது பிந்துவோட சக்தி, எந்த அளவுக்கு அந்த பிந்து அதிகமான ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஏன்னா அதோடைய வீரியத்தை பொறுத்து தான் அந்த தாம்பத்தியத்தோட வீரியம்ன்றது இருக்கும். அப்போ 2ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமா ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு விந்துவோட சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். 8ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா அடுத்தது 7ஆம் பாவகம், இது தாம்பத்தியம் உறவு சார்ந்தது. 8ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண் ஜாதகத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், பெண் ஜாதகத்துக்கு தனியா அடுத்த பதிவுல பேசுவோம். 8ஆம் பாவகம் இனப்பெருக்க, அதாவது இனப்பெருக்கத்தை உண்டாகக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது. 12ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா படுக்கை அறை, காம சுகம், படுக்கை சுகம், அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ 12ஆம் பாவகம், அப்போ ஒரு ஜாதகத்துல நல்லா கேட்டுக்குங்க, 3 7 11 காம திரிகோண ஸ்தானம், உடல் சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம் நம்ம, உயிர் சம்பந்தப்பட்டதுன்ட்டு. அடுத்ததா இந்த 2 7 8 12 இந்த பாவகங்களும் அந்த 3 7 11ஆம் பாவகங்களும் எந்த அளவுக்கு நல்லபடியா இருக்குதோ அந்த அளவுக்கு
தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல, ஏன்னா செக்ஸுக்கு காரகம் வைக்கக்கூடியது சுக்கிரன் தான் சொல்லியாச்சு. இப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போக கூடாது, அதிகமா பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்படுறதுனா என்ன? இப்போ சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் ராகு, சுக்கிரன் பிளஸ் கேது, சுக்கிரன் நீச்சமாகி பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறது. அப்படி இருந்தால் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள், இப்ப நம்ம ஆண்மை குறைபாடுன்னு சொல்லியிருக்கோம், அதுக்காக சுக்கிரன் பிளஸ் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே விளக்கம் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஆண்மை குறைபாடு அப்படின்றது தாம்பத்தியம் வச்சுக்க முடியாம இருந்தாலும் ஆண்மை குறைபாடு தான். தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்க முடிஞ்சிருந்தாலும் கரு உருவாகலைன்னா அதுவும் ஆண்மை குறைபாடு தான். அடுத்தது சில பேருக்கு ஜென்மத்துக்குமே ஆண்மை குறைபாடு இருக்கும், சில பேர்த்துக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துல மட்டும் இருக்கும், சில பேர்த்துக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நல்லா இருக்கும், குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆண்மை குறைபாடுன்றது நிரந்தரமாயிரும். அந்த வகையில தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். அதை முடிவு பண்றது தசா புத்திகள் தான். இப்போ ஒரு ஜாதகத்துல இந்த சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் ராகு, சுக்கிரன் பிளஸ் கேது சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி, அப்ப என்ன ஆகும்? இப்போ பலமா சம்பந்தப்படுறதுன்னா பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பலமா சம்பந்தப்படுறதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் போட்டுக்குங்க. 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் பாவத்துல சனி இருக்காரு. அப்போ தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்து 5ஆம் பாவத்துல சனி இருந்து பார்த்தா சனி அங்க நீச்சமா தான் இருந்து பாக்குறாரு, அங்க பலமா பாக்குறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே ஒரு மிதுன லக்னத்தை போட்டுக்குங்க, தனுசுல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி துலாம் ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தாருன்னா 3ஆம் பார்வையா, அப்ப அங்க பலமா சம்பந்தப்படுறாரு இல்லைங்களா? இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் பலமா சம்பந்தப்படுறது. இதே மேசத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்காங்கன்னு வைங்க, அங்க சனி நீச்சமாகறாரு, இது பலமான சம்பந்தம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்க சனி பலகீனம் ஆயிட்டாரு. அதே துலாம்ல சேர்ந்து இருக்காங்கன்னு வைங்க சுக்கிரன் சனியும், இப்ப இங்க சுக்கிரன் ஆச்சு, சனி உச்சமாயிடுறாரு. இப்படி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இப்ப இங்க என்ன ஆகும்? சனி எப்பவுமே ஸ்லோவான கிரகம் இல்லைங்களா, சுக்கிரன் எப்பவுமே இந்த செக்ஸ் விஷயத்தை அதிகமா தூண்டக்கூடியவர் இல்லைங்களா, அதனால என்ன ஆகும்? அதை சமநிலைப்படுத்துவார். இப்போ லக்னத்தை பொறுத்து இந்த தாம்பத்தியம் விஷயத்தை பாதிப்படைய செய்வார். இப்போ தாம்பத்தியம் ஆண்மை குறைபாடு இல்லாம இருக்குன்னா முதல்ல அங்க காமம்ன்ற ஒரு ஆசை அதிகமா இருக்கணும், இருந்தாதான் அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இப்போ அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல ஆசை குறைவா இருக்கிறது, அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் ஆசை குறைவா இருக்கும். 7ஆம் பாவகத்துல ராகு அல்லது கேது அல்லது சனி இருந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் மொத்தத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது, ராகு கேது எப்பவுமே ஒன்னா இருக்க மாட்டாங்க, மத்த கிரகம் ஒன்னா இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி அவங்க ஒன்னா இருந்துட்டாலும் சரி அல்லது வேற வேற பாவகத்துல இருந்து 7ஆம் பாவகத்தை பார்த்துட்டாலும் சரி, பலமா 7ஆம் பாவகத்துக்கு பாவ கிரக சம்பந்தம் பலமா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு காமம் சார்ந்த விஷயத்துல ஆசை குறைவா இருக்கும். இல்ல எனக்கு இப்படித்தான் இருக்கு ஆனா ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா அதிகமாவே இருந்தாலும் அங்க அந்த ஆசை நிறைவேறாது. அப்ப இதுவும் அங்க மைனஸ் தானே. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிடைக்காது இருக்காது, அப்படியே கிடைச்சி இருந்துட்டாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாது, அல்லது கிடைக்காமலே போகும், மனசுலதான் இருக்கும், அது நடக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி 6, 8 படன்ல இருந்துட்டாலும் தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் இந்த குறைகள் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பத்தியமே நடக்காத ஒரு நிலைமை யாருக்கு இருக்கும்? ஆண்களுக்கு தான் அந்த பதிவு சொல்லிட்டு இருக்கோம், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அடுத்த பதிவு போடுவோம். இப்போ 8ஆம் பாவகம் ஒரு ஆண் ஜாதகத்துல பலமா பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், பாவகிரகம் சொன்னோம் இல்லைங்களா, சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது, இவங்க ஒரு 3-4 பேர் சம்பந்தப்படுறாங்கன்னு வைங்க, நல்ல பலமா சம்பந்தப்படுறதுன்னா இப்ப 8ஆம் பாவகத்துலதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2ஆம் பாவகத்துல இருந்து 8ஆம் பாவகத்தை பார்த்தா இப்ப அங்க பலமான சம்பந்தம் வந்துருச்சுங்களா? அப்படி இருந்தாலும் இவங்க தாம்பத்தியம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
தசாபுத்தி நல்லா இருக்கிறப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனா தசாபுத்தியே சரியில்லைன்னா எப்பவுமே அவங்களுக்கு எல்லாம் தாம்பத்தியம் நடக்கிறது கஷ்டம். நானே என்கிட்ட ஜாதகம் பார்த்த கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சில பேர். 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 50 வயசு எல்லாம் ஆகுது. இது வரைக்கும் தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியாதவங்களா இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் பாவம் விந்து சக்தி எந்த அளவுக்கு அதோட வீரியம் இருக்குன்னு சொல்லிட்டோம். வீரிய ஸ்தானம் 3ஆம் பாவம். இப்போ இந்த விந்துவோட சக்தி குறையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல, ஒரு ஆணோட ஜாதகத்துல பலமா கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அந்த விந்துல இருக்கக்கூடிய சக்தி குறைவா இருக்கும். இப்போ 12ஆம் பாவகத்துல சனியும் கேதுவும் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விந்துல இருக்கக்கூடிய இப்ப விந்து சக்தி குறைவு குறைவு அப்படின்னா உயிரணுக்கள் உற்பத்தி குறைவா இருக்கும். விந்துவே இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உயிரணுக்கள் உற்பத்தி குறைவா இருக்கும். அப்ப 12ஆம் பாவகத்துல சனியும் கேதுவும் இருந்துட்டா அங்க உயிரணுக்கள் உற்பத்தி குறைவா தான் இருக்கும். அவங்களுக்கு விந்து சக்தி குறைவு. பொதுவாவே சனி கேது எங்க சேர்ந்திருந்தாலும் அது சன்னியாசி யோகம். படுக்கை அறம், படுக்கை அறை, சந்தோஷம், அயன சயன போக ஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க போய் சனி கேது சேர்ந்துட்டா என்ன ஆகும்? அப்ப அங்க விந்து சக்தி கண்டிப்பா குறையும். இப்போ விந்து சக்தி குறைவா இருந்தும் குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு பாருங்களேன், அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும், அதாவது பெண் குழந்தையா தான் பிறந்திருக்கும் அதிகமா. ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தசா புத்தியில சில பேர்த்துக்கு ஆகும். இந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறைபாடு வரும். அது எந்த தசா புத்தி? ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம், பெண்களுக்கு கிடையாது. அடுத்த பதிவுல பெண்களுக்கு பார்ப்போம். ஏன்னா ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, பாக்குற எல்லாரும் பெண்களுக்கு இப்படி நினைச்சு கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சனி திசை சுக்கிர புத்தி, சனி திசை எல்லாத்துக்கும் வாழ்நாள்ல வரும்னு சொல்ல முடியாது. சனி திசை வந்தால் சுக்கிர புத்தியில, அடுத்தது ராகு திசையில, ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ராகு திசை நடந்து சுக்கிர புத்தி வந்தால் அடுத்ததா அதே ராகு திசையில 7ஆம் அதிபதியோட புத்தி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஆண்களுக்கு எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு சனி திசையில சுக்கிர புத்தி, ராகு திசையில சுக்கிர புத்தி, 7ஆம் அதிபதியோட புத்தி, அடுத்தது கேது திசையில 7ஆம் பாவகம் அல்லது 12ஆம் பாவகம், இது சம்பந்தப்பட்டிருக்கணும் பலமா. இந்த கேது திசை நடக்கும்போது அப்படி சம்பந்தப்பட்டுருச்சுன்னா அந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள், ஆண்மை குறைபாடுன்றது வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கோச்சார பலன் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னத்துக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு, ராசிக்கு மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல லக்னமோ அல்லது ராசிக்கோ 7, 8, 12ஆம் பாவகங்கள்ல சனி பகவான் போகும்போது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும். இப்போ இந்த இடத்துல தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும்ட்டோம். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்மை குறைபாடும் ஏற்படலாம், தாம்பத்தியம் வச்சுக்க முடியாமலும் போகலாம், அல்லது தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு குழந்தை கரு உருவாக முடியாத சூழ்நிலையும் வரலாம். அதை தீர்மானிக்கிறது நடக்கக்கூடிய தசா புத்தி. ஆனால் கோச்சாரத்துல சனி பகவான் 7, 8, 12ஆம் பாவங்கள்ல சஞ்சாரம் செய்யும் போது கண்டிப்பாக தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மைனஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது 2026 பிப்ரவரி மாசம் சனி பகவான் எங்க இருக்காரு? மீனத்துல இருக்காரு. கன்னி ராசிக்கு அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவகத்துல இருக்காரு. அப்ப அடுத்த சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. அதே சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு இப்ப 8ஆம் பாவகத்துல இருக்காரு. மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 12ஆம் பாவகத்துல இருக்காரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் இப்ப சிறப்பா இருக்காது. கோச்சாரத்துல சனி பகவான் லக்னமோ அல்லது ராசிக்கோ 7, 8, 12ஆம் பாவகங்கள்ல போகும்போது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள், ஆண்மை சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். அதே ராகு கேது 1, 7ஆம் பாவகம், அவங்க எப்பவுமே ஆப்போசிட் தானே இருப்பாங்க. கோச்சாரத்துல ராகு கேது 1, 7, 2, 8, 6, 12. இப்போ இந்த 2026 பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, கும்ப ராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, சிம்மத்துல இப்ப கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காரு.
அவங்களுக்கு இப்ப இப்படித்தான் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா மகரம் ராசி மகரம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2ல கேது இருக்காரு. இப்ப சாரி 2ல ராகு இருக்காரு, 8ல கேது இருக்காரு. கடக லக்னம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 2ல கேது 8ல ராகு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 6ல ராகு 12ல கேது. மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 6ஆம் பாவகத்துல கேது 12ஆம் பாவகத்துல ராகு. அப்போ இப்ப சொன்ன இவங்க எல்லாத்துக்குமே ஆண்மை சார்ந்த, இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்மை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா மைனஸ் உண்டு. இல்ல ஆண்மை எனக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அப்படித்தான் ஆகும் அடிக்கடி. இப்ப இந்த சனியும் ராகு கேதுவும் பயிற்சி ஆகும் வரை. இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. கமெண்ட் பண்றவங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய டேட்டா பத்தி, டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னத்தை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.